நம்மால் முடியும் என்ற உயர்ந்த இலக்குடன் மக்களை திரட்டி சமூக நலனுக்காக களப்பணியாற்றும் புதிய தலைமுறை அறக்கட்டளை 2025 டிசம்பர் 27ஆம் நாளன்று நீர்நிலைகள் பாதுகாப்பும் சமூகத்தின் பங்கும் என்ற தலைப்பில் விழிப்புணர்வு கூட்டத்தை சென்னை கிண்டியில் உள்ள IEMA எனப்படும் தொழிற்பேட்டை உற்பத்தியாளர்கள் கூட்டமைப்பின் அரங்கில் நடத்தியது. நீர், நிலம், காற்று இவை மூன்றுமே கடவுளால் நமக்கு கொடுக்கப்பட்ட வரம் இல்லையா? கடவுள் நம்பிக்கை இல்லாதவங்க இயற்கையால் கொடுக்கப்பட்ட வரம் நம்பலாம் இல்லையா? இந்த இயற்கையால் கடவுளால் வரதுக்காக நம்ம சரியா பாதுகாக்க அது தெய்வ குற்றம் தான். இல்லாட்டி இயற்கைக்கு நம்ம செய்யறது தேங்கு. மனிதன்களுக்கு எப்படி வியாதிகள் வந்து மனுஷ உடம்பு கெட்டு போறதோ நீருக்கும் உயிர் இருக்கிறது இல்லையா? அந்த நீரை நம்ம மாசுபடுத்தினால்தான் அது கண்டாமினேஷன் வாட்டர் ஆகி திருப்பி நமக்கே வந்து நம்ம உடம்பே கெடுக்கிறது. நம்ம உடம்ப நம்ம பார்த்துக்காதுக்க அட்லீஸ்ட் அதுக்காக நம்ம நீர்நிலையை பாதுகாப்போம் இல்லையா? கடம்பூர் ஒரு கிராமத்துல நம்ம புதிய தலைமுறை ரமேஷ் கிருஷ்ணன் அவர் பண்ணார் நல்லா இருக்குது. அப்ப நான் அது கோயில் பக்கத்திலேயே கோயில் குளம் அது இல்லையா ரமேஷ்? கோயில் குளம் அது. அப்ப இவங்கெல்லாம் பேசிக்கணும். அங்கே இருக்க கிராம மக்கள் ஒரு 5-6 பெரியவங்க தான் பேசினேன். என்ன சார் குளம்னு? கோயில் குளம். கோயில் குளம்ங்கிறீங்க, அது டாய்லெட் மாதிரி யூஸ் பண்றீங்களே, வந்தாலே ஒரு யூரினல் ஸ்மெல் வருது, இது நியாயமா? நீங்க பெருங்க சொல்லக்கூடாது, தெய்வத்து குத்தம் ஆகும் மற்றவர்கள் பயம். இன்னைக்கு மக்கள் பயப்படுறது தெய்வத்தை கொண்டுதான். கொஞ்சம் பேர் தெய்வ குத்தம் சொல்லி திருத்த வேண்டாமா நீங்க? ஆமா சார் பண்ணணும் அப்படின்னு தயவுசெய்து சொல்லுங்க. அது வந்து அசுத்தப்பட சொல்ல தெய்வ குத்தம் ஆகிடும் அப்படின்னு சொன்ன. ஆக்சுவலா இண்டிவிஜுவல் ரோலும் இருக்கு, கம்யூனிட்டி ரோலும் இருக்கு. இண்டிவிஜுவல் ரோல் நாம இதை பண்ணக்கூடாது. கம்யூனிட்டி ரோலுங்கிறது எது இம்பார்ட்டன்ட்னா தேர் வில் பி ஜாயிண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி. கம்யூனிட்டியா பண்ண ஒரு ஜாயிண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கும். இண்டிவிஜுவலா பண்ணா நம்ம வண்டி சுத்தமாக வச்சுக்கலாம், நம்ம எச்சத்தை போனால் நம்ம குப்பை போடான்னு போயிடுவோம். கம்யூனிட்டியா பண்ணா எவ்ரி வில் ஹேவ் ஜாயிண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி. எனக்கு எந்த ஊரும் ஞாபகம் இல்லை. ஒரு கதை மிஸ்டர் வெங்கடேஷ் சார்ட்ட பேசியிருந்தேன். நீடாமங்கலம் பக்கத்தில் ஏதோ ஒரு சின்ன கிராமம். வடிவில் ஒரு படத்தில் காமெடியாக சொல்லுவார், நான் கிணறு வச்சு வெட்டினேன், கிணறு காணாமல் போயிடுத்துன்னு. இல்லையா? அது ஜோக்கா நினச்சோம். நிறையா ஊரில் இப்போ குளமே காணாமல் போயிடுத்தே. உண்மைதானே? உண்மையை தான் ஒரு ஜோக்கா சொல்லியிருக்காரு படத்தில். உண்மையே குளம் காணாமல் நிறைய இடத்துல ஊரில் குளமே காணாமல் போயிடுத்தே, குப்பை தொட்டியாக எடுத்து எல்லாம். நீடாமங்கலம் வில்லேஜ் கிராமத்து பக்கத்தில் நிறைய தண்ணி வந்து மக்கள்லாம், சின்ன கிராமம், ஒரு 500-600 பேர் இருக்கிற கிராமம் தான். அங்கே நிறையா தண்ணி வந்து மக்கள்லாம் நல்லா சந்தோஷமாக இருந்தாங்க. நாளடைவில் அடுத்த ஜென்ரேஷன் வரும்போது அங்கே எல்லாம் குப்பையெல்லாம் கொட்டி அந்த சின்ன குட்டையை மூடிட்டாங்க. ஸோ டிராஃப்ட் வரும்போது மக்கள்லாம் பக்கத்து கிராமத்தில் போய் தண்ணி எடுத்து வந்தாங்களாம். பெண்கள் தான் நார்மலாக இந்த மாதிரி வேலை பண்ணுறதுலாம் பெண்கள் தான் பாவம் சுமந்து போய் எடுத்து வந்தாங்களாம். ஒரு இடத்துல ரொம்ப கஷ்டமாச்சு. அந்த முனிசிபல் பிரசிடென்ட்டை சொன்னாங்களாம் பெண்கள்லாம் சேர்ந்து, ஐயா ரொம்ப கஷ்டமாக இருக்குது எங்களுக்கு, அவ்வளோ தூரம் கிராமத்துலேருந்து போய் கொண்டு பக்கத்து கிராமத்தில் வந்து நீங்கள் எதாவது பண்ணணும். கிராமத்து பிரசிடென்ட் கேட்டார், யார் செய்து தவறு? நம்ம செய்ய தவறு தானே. நல்ல குளத்தை நீங்கள் எல்லாம் குப்பை குளம் ஆகிட்டு போய் வருத்தப்பட்டு என்ன பண்ணணும்? சரி நான் என்னால் முடிந்த பண்ணுறேன் அப்படி சொன்னாராம். மறுநாள் காலையில் அந்த பஞ்சாயத்து பிரசிடென்ட் அப்படியே நடந்து போயிருந்தாங்களாம். ஒரு 10-15 பெண்கள் தலையில் அந்த பாண்டு மகளை தொலை சுமந்து போயிருந்தாங்களாம். இது காலங்காலத்தால் என்ன இப்போ எல்லா பெண்களும் போகிறாங்கன்னு பார்த்தா எல்லா பெண்களும் போய் அங்கே குளத்தை க்ளீன் பண்ணிட்டு இருக்காங்களாம். இது நிஜமாக நடந்த கதை. எல்லா குளத்தையும் க்ளீன் பண்ணி அங்கே குப்பையில் எடுத்து பார்த்து அதை பார்த்தோன்னே 10 ஆம்பளைங்களும் சேர்ந்தாங்களாம். அப்புறம் இந்த பஞ்சாயத்து பிரசிடென்ட் பக்கத்தில் இருக்க ஒரு கம்பெனி தன்னாளர்கள்லாம் சேர்ந்து அந்த கிராமத்து குளத்தை நல்லா பண்ணி குளத்தை சுத்தம் பண்ணி அப்படியே ட்ரீலாம் நட்டு வால்லாம் பவுன் பண்ணி இப்போ அந்த குளத்தை அந்த கிராமத்து மக்கள் அந்த குளத்து தண்ணி தான் யூஸ் பண்ணுறாங்களாம், வேறு எதையும் யூஸ் பண்ணுறது கிடையாது. அது மாதிரி ஏன் இதில் இந்த கம்யூனிட்டி இன்வால்மெண்ட் இருந்ததுனால ஒழுங்காக வச்சுருந்தாங்க. ஏன்னா நம்ம செஞ்சோங்கிற பெருமை நமக்கு வரும் இல்லையா? அதனால கம்யூனிட்டி இன்வால்மெண்ட் அவசியம். ரெண்டு இருக்குங்க. ஒன்று டைரக்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி, அனதர் இஸ் கம்யூனிட்டி ரெஸ்பான்சிபிலிட்டி. டைரக்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி என்ன? ஃபர்ஸ்ட் நம்ம என்ன சொல்லுவோம்? கெமிக்கலில் அங்கே போடக்கூடாது, குப்பையை போடக்கூடாது, மாசுபடுத்தக்கூடாது, ஸ்வீரேஜ் வாட்டரை சேர்க்கக்கூடாது. இந்த மாதிரி தான் நம்ம இண்டிவிஜுவல் ரெஸ்பான்சிபிலிட்டி. வாட் இஸ் கம்யூனிட்டி ரெஸ்பான்சிபிலிட்டி? எல்லாரும் கம்யூனிட்டியில் எல்லாரும் சேர்ந்து அவேர்னஸ் கொண்டு புதிய தலைமுறை ஒரு குளத்தை கொண்டு சரி பண்ணிட்டு வராங்க. சரி, அவ்வளோதான். அது ஃபவுண்டேஷன். அதுக்கப்புறம் காப்பாற்றுறது ஒவ்வொருத்தர் காப்பாற்று யார் பங்கு இருக்க? மக்கள் கம்யூனிட்டி தான் காப்பாற்றணும் இல்லையா? சொல்லுவாங்களே, பட்டு புடவை வாங்குறதோட அதை வந்து நீட்டாக வச்சு மெயின்டைன் பண்ணுறது தான் காஸ்ட்லின்னு.
அது மாதிரி நீர்நிலத்து செலவை நம்ம வந்து இது பண்ணதோட அது மெயின்டைன் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். மெயின்டைன் பண்ணுறது கம்யூனிட்டி டெவலப்மெண்ட் அவசியம். இது வந்து மக்களால் நம்ம இளைஞருக்கு கொண்டு சேர்க்கணும். இன்னைக்கு வந்து இளைஞர்களுக்கு அதெல்லாம் ஒரு இதாக இல்லை. தண்ணியிலாட்ட வாட்டர் பாட்டில் பிஸ்லரி வாட்டர் வாங்கி சாப்பிட்றேங்கிற நிலைமை வந்துடுச்சு நாட்டில். எதெல்லாம் நம்ம நேச்சுரலாக என்வாயின் பண்ணோமோ, ஏரை கெடுத்துட்டோம். எல்லாம் ஏசி ஃபேன் எல்லாம் ஓடுறதில்லை. நேச்சுரல் ஏரே போயிடுத்து. மரம் செடியெல்லாம் வெட்டியாச்சு, எல்லாம் போயிடுது. அப்புறம் அடுத்தது தண்ணி அசுத்தம் படிச்சிட்டோம், பிஸ்லரி வாங்கி சாப்பிட்டுன்னு இருக்கோம். எல்லா இயற்கையுமே நம்ம வந்து மாசுபடுத்தி எல்லாமே இப்போ நம்ம கால் சூடுத்து வாங்க நிலைமை வந்துடுது. இந்த நிலைமை மேலும் வராமல் இருக்கிறது நம்ம மூதாதையார், நம்ம கிராண்ட் ஃபாதர்ஸ் நமக்கு ஆறு நலம் கொடுத்தா மாதிரி அதை நம்ம திருப்பி ஒன்று தயாரிக்கணும். அட்லீஸ்ட் அதை மெயின்டைன் பண்ணி நமக்கு வரும் அடுத்த சங்கதிகளுக்கு கொடுக்க வேண்டும் வேண்டுகொண்டு நன்றி, வணக்கம். புதிய தலைமுறை அறக்கட்டளையின் இத்தகு சீரிய முயற்சிகளில் நீங்களும் இணைந்து கொள்ளலாம். வரும் தலைமுறையினருக்காக இளைய தலைமுறையினரோடு இணைந்து புதிய தலைமுறை ஆற்றும் இப்பணியில் கைகோத்து பயணிக்கலாம். அறம் வளர்க்கும் புரவலர்களை போற்றி புகழ மகிழ்வோடு காத்திருக்கிறது புதிய தலைமுறை அறக்கட்டளையின் வலைக்காட்சி. அன்பால் இணைவோம், அறம் வளர்ப்போம், அகிலம் காப்போம், நம்மால் முடியும். தொடர்புக்கு புதிய தலைமுறை அறக்கட்டளை, 24 GN செட்டி சாலை, தியாகராய நகர், சென்னை 6017.